யார் இவர்கள்? எதற்காக வந்தவர்கள்? வெள்ளம் வந்ததும் அஞ்சாமல் வெளிச்சம் போல் ஓடி வந்த நம் இளைஞர்கள் இவர். காதரியத்துன் நபவியா இலங்கையின் முன்னணி இஸ்லாமிய ஆன்மீக அமைப்பு. இஸ்லாமிய ஒழுக்கமும் உறுதியான தலைமைத்துவமும் தான் அதன் அடையாளம். பள்ளிக்குள்ளும் தக்கியாக்களுக்கும் சுருங்கி விடாது. இன மத மொழி வேறுபாடுகள் கடந்து மனிதாபிமானத்திற்காக ஒன்று சேர்ந்திருக்கின்றார். மல்வானைக்கு 800க்கும் மேற்பட்டவர்கள், கம்பளைக்கு 1000க்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே வெள்ள நிவாரணத்திற்காக கை கொடுத்த வேறுவலை என்ன, காலி என்ன, மல்வானை என்ன, 18 ஊர்களில் இருந்து ஒன்று கூடியவர்கள் இவர். ஊர் வேற்றுமைகள் இல்லை, தக்கியா பிள்ளைகள் என்ற ஒரே உணர்வு. வெள்ளத்தால் வயல் பூமியால் மாறிய வீடுகள், கடைகள் இவர்களால் பளபளவென மின்னின. குப்பை வீடுகளாய் இருந்த வீதிகள் இவர்களால் அழகாகி பல நாள் செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு நாளில் செய்தனர். உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு சேரும் சகதியுமாக இருந்த இடங்களில் சேறுகளும் சகதிகளும் கைகளால் அகற்றப்பட்டன. இவர்களின் பண்புகளினால் கண்ணீர் விட்டு நன்றி சொல்லும் மக்கள். சேறு என்ற அனுமனுப்பு இல்லை, நீர் இல்லை, மின்சாரம் இல்லை என்ற சோர்வு இல்லை. நீர் தாங்கிகளோடு களமிறங்கினர். தேவையான உபகரணங்கள் அனைத்தும் அவர்களே கொண்டு வந்தனர். தம் பகலுணவு சிற்றுண்டிகள் அனைத்தும் ஏற்பாடு செய்தனர். யாரையும் தங்கி நிற்காது தமது பணிகளை அமைதியாய் செய்து முடித்தவர்கள். இதன் அழகுதான் அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்தெழுத்தது. சமூக ஊடகங்களில் பேசுபொருளாய் மாறியவர்கள். மாற்று மத சகோதரர்களும் தமது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகின்றனர். சமூக ஒற்றுமை, மத நல்லிணக்கம் தொடர்பான தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்ற காதரியத்துன் நபவியா தலைமைத்துவத்திற்கு கோடான கோடி நன்றிகள். தக்கியா பிள்ளைகளின் பணிகள் மேலும் சிறக்க வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம்.